வேடி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம காணொலியில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னும் 100 வருஷம் கழிச்சு நம்ம உலகம் எந்த மாதிரி இருக்கும், 2126ல எந்த மாதிரியான டெக்னாலஜி தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத பிபிசி நியூஸ் சேனல் ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன் மாதிரி வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு காணொலியில பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவங்க குறிப்பிடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏஐ பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஏஐயோட ஆதிக்கம் பெருமளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருமளவுனா எந்தெந்த இடங்கள்ல எப்படிதான் இருக்கும் அப்படின்னா, போக்குவரத்து, மருத்துவம், கல்வி நிலையங்கள், இந்த மாதிரி மனிதனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாத்துலயுமே ஏஐயோட ஆதிக்கமும் ஏஐ ரோபோட்ஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அவங்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெயின் டு பிரெயின் கம்யூனிகேஷன். பிரெயின் டு பிரெயின் கம்யூனிகேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மொபைல் மாதிரியான டிவைசஸ் இல்லாம நம்ம நினைக்கிறத இன்னொருத்தவங்களுக்கும் அவங்க நினைக்கிறத நமக்கும் வந்து புரிய வைக்கிற அளவுக்கான டெக்னாலஜியை டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை அதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததான் அவங்க குறிப்பிடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆயுட்கால அதிகரிப்பு. அது எப்படி ஆயுட்காலத்தை வந்து நம்மளால அதிகரிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு இருக்கிற பல நோய்கள், பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கம்ப்ளீட்டா கியூர் பண்றதுக்கு டெக்னாலஜியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னும், இது போக ஜெனட்டிக்ஸ்லயே நிறைய சேஞ்சஸ் பண்ணி இதன் மூலியமா நம்மளோட ஆயுட்காலத்தை வந்து அதிகரிக்கலாம். இது மாதிரியான தகவல்களை வந்து அதுல குறிப்பிட்டிருக்கு. அடுத்ததா அவங்க குறிப்பிட்டிருது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடல்ல விவசாயம். அது எப்படி கடல்ல விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பும். கடல்லனா தண்ணியில விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிடல. அவங்க சொல்றது கடல் பரப்புல விவசாயம் பண்ற பத்தின டெக்னாலஜியை பத்தி தான் அவங்க வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, கடல் பரப்பு வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய பரப்பளவா இருக்கும். அதன் மூலியமா விவசாய உற்பத்தி அதிகமா பண்ணலாம். பிளஸ் வந்து மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லயுமே அதிக அளவு இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால இந்த ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல உற்பத்தி பண்ணி மக்களுக்கு தேவையான பயன்பாடுகளுக்கு இதை வந்து கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் அவங்க குறிப்பிடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டிஸ். ஸ்மார்ட் சிட்டிஸ்னா என்ன அப்படின்னா, ஏஐ மூலியமா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது தான் வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ். இந்த டிராபிக் கண்ட்ரோல்ஸ், இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ், இது எல்லாத்துலயுமே மனிதனோட ஆதிக்கம் வந்து குறைவான அளவும் ஏஐயோட ஆதிக்கத்தை வந்து அதிக அளவும் இம்ப்ரூவ் பண்றதுதான் வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ். இதுல வந்து அதிக அளவு ஃபியூச்சர்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததான் அவங்க குறிப்பிடுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ். அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ்னா ஓட்டுநர் இல்லா வாகனம். ஓட்டுநர் இல்லா வாகனம் என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதனால ஏற்படக்கூடிய விபத்துக்களை வந்து குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை வந்து இதில் வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததான் அவங்க குறிப்பிடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளீன் எனர்ஜி சிஸ்டம்ஸ். கிளீன் எனர்ஜி சிஸ்டம்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, மீளும் எரிபொருள் சக்தியை நம்பி மனுஷனோட அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இப்போ பெட்ரோல், டீசல், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு நெருக்கடியா ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு. நம்மளால வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஆனா இந்த விண்ட் எனர்ஜி, சோலார் சிஸ்டம், சோலார் எனர்ஜி, இந்த மாதிரியான எரிபொருள் சக்தியை நம்பி நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும். அதனால நம்ம ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான எரிபொருள் சக்தியை நம்பி அதிகப்படியா இம்ப்ரூவ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கடைசியா நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, விண்வெளி குடியேற்றங்கள். விண்வெளி குடியேற்றங்கள்னா என்ன அப்படின்னா, விண்வெளியில வந்து மனிதர்களோட குடியேற்றங்கள் வந்து பெருமளவு இருக்கும், ஃபியூச்சர்ல இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து இந்த கான்செப்ட். இதன் மூலியமா சந்திரன், செவ்வாய் கிரகம் போன்ற பூமிக்கு கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகங்கள்ல வந்து மனிதனோட குடியேற்றங்கள் வந்து பெருமளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம விண்வெளிக்கு வந்து சுற்றுலா போயிட்டு வர்ற அளவுக்கான டெக்னாலஜி வந்து அப்ப இம்ப்ரூவ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களையுமே அதை குறிப்பிட்டிருக்காங்க. இது போன்ற வீடியோக்களை காண தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் விஏடி டாக்ஸ்.